2 சாமுவேல் 22:3 தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சனை கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானார். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே என்று சொல்லுகிற ஒரு காரியம். கர்த்தர் இன்றைக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் வைக்கப் போகிறார். நாம் அறியாததும் எட்டாததும் நமக்கு புரியாததுமான அந்த உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் நம்ம வைக்கப் போகிறார். சங்கீதம் 91 கூட வாசிக்கும் போது என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடி நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்தான் நம்முடைய அடைக்கலமானவர். இங்கே இன்னும் வேதம் சொல்லுகிற கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு தாவீது சொல்லும்போது தேவன் நான் நம்பியிருக்கிறவன், நம்பணும். கர்த்தர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார், எனக்கு துருகமாக இருக்கிறார். கேடகம், எதிரி நம்மை தாக்காதபடி கேடகமாக இருக்கிறார். இரட்சனைய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் புகலிடம், பாதுகாப்பு. என் இரட்சகருமானவர் வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவரை. வல்லடினா பிசாசுடைய கிரைகளிலிருந்து, மாந்திரிக சக்தியிலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதிகளிலிருந்து, சூனியத்திலிருந்து, ஏவுதலிருந்து தேவன் விலக்கி கர்த்தரை நம்புவோம் என்று சொன்னார். இந்த வார்த்தை உங்களைப்படி குறுகிய மாதத்திற்குள்ளாகவே ஒரு உயர்ந்த அடைக்கலம் இவருக்கு எப்படி வந்தது, இந்த குடும்பத்திற்கு இந்த உயர்வு எப்படி வந்தது என்று ஆச்சரியப்படத்தக்க, பிரமிக்கத்தக்க தேவன் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப் போகிறார். அவர் தருகிறதை எந்த மனுஷனாலும் தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. இதை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களோடு தானே பேசுகிறார், தீர்க்கதரிசனமாய் பேசுகிறாய். பார்க்கிற பிள்ளையே, கண்ணீரோடு நீர் பார்க்கிறாய். கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்ய போகிறார். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இதை பார்க்கிற யாவரும் அவங்கள வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை கொடுப்பீராக. பூமியில் உண்டாகிற வல்லடிக்கு நீங்களாக்கி, சூனியம் மாந்திர செய்வன் நீங்களாக்கி, சாபத்தை நீங்கள்